சொல்லு மச்சான், எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன பரதேசி? ஏன் நான் பேசுறேன்? சாரி மச்சான். ரொம்ப நாள் ஆச்சு. மச்சான் மச்சான் கூப்பிடுறது பண்ற முதல்ல வெறுப்பாகுது. வாய் திறந்து பேசுறா. ப்ரோ, அனிஷாவோட காண்டாக்ட் இருக்கா உங்கள்ட்ட? ஹலோ, நீங்க யாரு? நான் கட்டிக்க போறோட நீ மூட்டு பேசுறா. மோனிஷா வந்துட்டு போகாத, அவனை லவ் பண்ணிடுவான். ஹலோ. சொல்லுங்க. இல்லங்க, அவ கல்யாணம் ஆகி ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல கதையெல்லாம் கேட்டு அதான் அவங்களை கண்டுபிடிச்சு அப்ப சொல்லாத லவ் இப்ப சொல்ல வைக்கலாம்னு. இதனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுங்க. அவளுக்கு பசங்களா இருக்காங்க. நீங்க சொல்ற அளவுக்கு சீன் எதுவும் இல்ல. எங்க அதுக்கு சொல்லுங்க. ஹலோ ஹலோ. டேய், நான் அவளை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும் தானடா? அப்புறம் என்ன அப்படி பண்ண? எனக்கு நல்லா பிடிச்சிருந்தால என்ன பண்ண சொல்ற? நீ முதல்ல என்கிட்ட சொல்லி தொலைச்சிட்ட. உன்னை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு தடவை வந்து சாரி கேட்டுருப்பேன். பேசுங்க நீ. அந்த கில்ட்லயே நானா தான் அவளை பிரேக்கப் பண்ணேன் தெரியுமா? இங்க பாரு, நான் திரும்ப உன்கிட்ட சொல்றேன் சாரி. ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோல நிப்படா. ஆனா நீ அப்படி பண்ண வேண்டாம், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மச்சி. மச்சி அழுவியாடா? ப்ளீஸா மச்சான் அழகா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மச்சி நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லடா. அவன் பேசுறாரு. ஆன்வல்டேல கூட நான் வந்து ஒட்டச்சி அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அது கூட என்னால பண்ண முடியல மச்சி. ஏய் மச்சி நீ அழுவாரா? எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஏய் இப்ப என்ன மச்சான், உனக்கு அவளை கண்டுபிடிக்கணும் அவள் தானே? காலைல அவளோட நம்பர் வந்துருக்கும். சரியா? ஓகே. ஏன் மச்சி, எனக்கு இது ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லு மச்சி. நான் அவளை லவ் பண்றேன்னு அவளுக்கு தெரியவே தெரியாதடா? மச்சான் இல்ல, ஒரு தடவை கேட்டான்ட்ட. உன் ஃப்ரெண்டு சத்யா எப்படி? ஏன் கேக்குற? அவன் என்ன லவ் பண்றான் போல. ஏய் சீசி, அவன்லாம் அவனை தங்கச்சி மாதிரி பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஓ, எனக்கு தான் இல்லை. இது நான் அவளை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னதுக்கு முன்னாடியா இல்ல அப்புறமா? அப்புறம் தான் மச்சான். என்ன பண்றது கிஸ் இல்ல வேணாம். இத புறம்பு கிட்ட திரும்ப பேசி பேசி பேசி